இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நீளமான தமிழ் சொற்றொடரை இங்கிலீஷில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ ஹவு டு ஃப்ரேம் த லாங் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இதுக்கு ரொம்ப சுலபமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாட் டு டூ சம்திங் இந்த வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம ஒரு லாங் சென்டென்சஸை இங்கிலீஷில் மேக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸில் இதனுடைய யூசேஜ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அங்கே போக வேணாம், இங்கே வராத, அதை சாப்பிடாத, இப்படின்னா நம்ம சொல்கிறோம் இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னா சொல்லும்போது இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். நாட் டு டூ சம்திங் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி ஒரு லாங் சென்டென்சஸ் அப்படின்றத மேக் பண்ணலாம். ஓகே, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவரா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஸோ அப்படியே நீங்கள் பக்கத்தில் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஹால் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் ய லைக் பட்டன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், அங்கே போக வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்னேன். அங்கே போக வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்னேன். ஸோ இதை தான் இங்கிலீஷில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே அப்படின்றது என்ன சொல்லுவோம், தேர் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, நான் உனக்கு சொன்னேன் அது எப்படி சொல்லலாம், நான் என்ன சொல்லுவோம், ஐ டோல்ட் யூ. நான் உனக்கு சொன்னேன், அதுதான் ஐ டோல்ட் யூ. நாட் டு கோ தேர், இந்த சம்திங் அப்படின்றத டூ சம்திங், ஏதாவது ஒரு செய்யறத சொல்கிறோமா, இது செய்யாதுன்னு, அதுதான் இங்கே என்ன அப்படின்னா போக வேண்டாம் என்று, அதுதான் நெகட்டிவில் சொல்கிறோம். நாட் டு கோ தேர். ஐ டோல்ட் யூ நாட் டு கோ தேர். அங்கே போக வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்னேன். இவ்வளோதாங்க, வெரி வெரி ஈஸிங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தமிழ்லேருந்து இங்கிலீஷில் சென்டென்சஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ நம்முடைய ஸ்போக்கன் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் ஒன், இங்கே வர வேண்டாம் என்று அவள் எனக்கு சொன்னாள். இங்கே வர வேண்டாம் என்று அவள் எனக்கு சொன்னாள். ஸோ அவள் எனக்கு சொன்னாலா, அவள்னா என்ன சொல்லுவோம், சொன்னால ஷீ. எனக்குன்றது என்ன சொல்லுவோம், மீ. அப்போ சொன்னாள் அப்படின்றது டோல்டு. அப்போ ஷீ டோல்டு மீ. ஷீ டோல்டு மீ. இங்கே அப்படின்னா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில், ஹியர். வர வேண்டாம் என்று, ஸோ வரது அப்படின்னா என்ன சொல்லுவோம், கம். இப்போ ஷீ டோல்டு மீ நாட் டு கம் ஹியர். ஷீ டோல்டு மீ நாட் டு கம் ஹியர். இங்கே வர வேண்டாம் என்று அவள் எனக்கு சொன்னாள். ஓகே, தேர்ட் ஒன், அதை சாப்பிட வேண்டாம் என்று அம்மா எனக்கு சொன்னாள். அதை சாப்பிட வேண்டாம் என்று அம்மா எனக்கு சொன்னாள். ஓகே, அம்மா சொல்கிறோமா, அம்மான்றத சொல்லுவோம் மதர். அதே சேம் எனக்கு தான் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில், மீ. ஸோ அம்மா எனக்கு சொன்னாங்க அப்படின்றோமா. இப்போ மதர் டோல்டு மீ. மதர் டோல்டு மீ. அதை சாப்பிட வேண்டாம் என்று, இது எப்படி சொல்லுவோம், நாட் டு ஈட் தட். நாட் டு ஈட் தட். அதை அப்படின்றது தான் என்ன சொல்லுவோம், தட்டு. சாப்பிட வேண்டாம் என்று அப்படின்றது தான் நெகட்டிவில் என்ன சொல்லுவோம்னா நாட் டு ஈட். அப்போ நாட் டு ஈட் தட். மதர் டோல்டு மீ நாட் டு ஈட் தட். அதை சாப்பிட வேண்டாம் என்று அம்மா எனக்கு சொன்னார். ஓகே, ஃபோர்த் ஒன், நாளை
விளையாடுவதில்லை என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். நாளை விளையாடுவதில்லை என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? நான் அப்படின்றத என்ன சொல்லுவோம்? ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? ஐ ஹாவ் டிசைடட். ஐ ஹாவ் டிசைடட். என்னென்ன? நாட் டு ப்ளே டுமாரோ. நாளைனா என்ன? டுமாரோ. ஐ ஹாவ் டிசைடட் நாட் டு ப்ளே டுமாரோ. நாளை விளையாடுவதில்லை என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். இவ்வளோதாங்க சென்டென்ஸை ஈஸியாக எப்படி ஃப்ரேம் பண்ணுறோன்னு பாருங்கள். வெரி வெரி ஈஸி. ஓகே, 5th ஒன். அந்த ரகசியத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் என்று எனது நண்பன் என்னிடம் கேட்டுக்கொண்டான். அந்த ரகசியத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் என்று எனது நண்பன் என்னிடம் கேட்டுக்கொண்டான். இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? எனது நண்பனா இங்கிலீஷில் தான் சொல்லுவோம் மை ஃப்ரெண்டு. என்னிடம் அப்படின்றது மீ. அப்போ மை ஃப்ரெண்டு கேட்டுக்கொண்டான் அப்படின்றது என்ன? ஆஸ்க்டு. அப்போ மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ. என்னுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். என்ன கேட்டான்? நாட் டு ரிவீல் தட் சீக்ரெட். ரகசியத்தில் இங்கிலீஷில் சொல்கிறோம் அப்படின்னா சீக்ரெட். வெளியில் சொல்ல வேண்டாம் என்று, இதுதான் நெகட்டிவ்ல சொல்கிறோம். நாட் டு ரிவீல் தட் சீக்ரெட். ஸோ மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ நாட் டு ரிவீல் தட் சீக்ரெட். அந்த ரகசியத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் என்று எனது நண்பன் என்னிடம் கேட்டுக்கொண்டான். ஸோ அவ்வளோதாங்க, வெரி ஈஸிங்க. இப்போ பார்த்து நம்ம 5 சென்டென்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் சென்டென்ஸ் தான் இருக்குது. அது எப்படி அழகாக நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். வெரி சிம்பிள். ஒரு என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? நாட் டு டூ சம்திங். ஸோ இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் டு அப்படின்றத யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நம்ம சொல்ல போகிறோமோ அந்த விஷயத்த சொல்லலாம். ஸோ இப்படி தான் சென்டென்ஸை ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அது இந்த மாதிரியான சென்டென்ஸை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக உங்களுக்கு உங்களுடைய ஸ்போக்கன் ஸ்கில் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ among your friends. Thank you for watching this video. Meet you ahead.